நேரம் என்ன ஆகுது? இன்னும் இந்த அர்ஜுன் வரல. காலையில சொல்லி தானே விட்டேன். இவ என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அக்கா, 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 என்ன கூப்பிட கூட காது கேட்கலையா? கேட்காத அளவுக்கு நிக்கிற. என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன பாக்குற? பாடி கஸ்தூரி, நம்ம அர்ஜுனை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வரல. அவனை பத்தி என்னமோ தெரியாத மாதிரி புதுசா சொல்லிக்கிட்டு இருக்க. வேலைன்னு வந்துட்டு அவன் அப்படிதான் இருப்பான். பொறுக்கா, வருவான். அப்படி இல்லடி கஸ்தூரி, தான் அவன் அப்படி இருந்தான். இப்ப அவளுக்குன்னு ஒருத்தி வந்துட்டா. அவளும் அவனை எதிர்பார்த்துட்டு இருப்பாளா இருக்க மாட்டாளாடி? இவ பழைய நினைப்புல இன்னும் அப்படி இருந்தா. மதியமும் வீட்டுக்கு சாப்பிட வர மாட்டேன்ட்டான். கேட்டா வேலை விஷயமா வெளியில போக வேண்டியது இருக்குன்னு. இப்பமாவது வரலாம்லடி சீக்கிரம். அவனுக்குன்னு பொருத்தி வந்துட்டா. அதாவது அவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? முதையாச்சும் நான் மட்டும் தான் இப்படி அவன் வருவான்னு காத்துக்கிட்டே இருப்பேன். இருந்து பார்த்துட்டு வர நேரம் ஆயிரும். அவனுக்கு வேலைன்னு வந்துட்டா பசியும் எடுக்காது, வீட்டுக்கு வரணும்னு தோணாது. வேலைன்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். நானும் இருந்து பார்த்துட்டு மாத்திரை போட்டோன்னு தூக்கமா வரும். சரி, ஹாட் பாக்ஸ்லேயே சாப்பாடு கொண்டு எடுத்து ரூம்ல வைப்போன்னு வைப்பேன் கொண்டு. இப்போ அதையும்ல ரூமுக்கு எதுவும் கொண்டுட்டு வராதீங்கன்னு சொல்லிட்டான். எவ்வளவு லேட் ஆகி வந்தாலும் நம்ம கொண்டு போய் வச்ச சாப்பாடையும் சாப்பிட்டுருவான். இப்போ அங்கேயும் சாப்பாடு கொண்டு போண்டான்ட்டான். அப்போ இப்படியே இவனுக்கு இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கவா? தூங்கண்டா மாடி கஸ்தூரி, மாத்திரை வேற போட்டேன். எனக்கு என்னமோ ஒரு மாதிரி தூக்கமா வருது. சரிக்கா, அவன் வரட்டும். நான் வேணா வந்தப்புறம் பேசுறேன் காலையில. சரி, நீ வேணா தூக்கம் வந்தா போய் தூங்கக்கா. யாழினி, வாமா வாமா யாழினி. அத்தை. யாழினி, மதியமும் நீ சரியா சாப்பிடவே இல்லை. இப்பவும் லேட் ஆகுது. நீ வேணா சாப்பிடுதியாமா? கஸ்தூரி, நீயும் சாப்பிடாம தானே இருக்க. நீயும் யாழினியும் சேர்ந்து சாப்பிடுங்கடி. இல்லக்கா, அவர் அப்படியே கிளம்பிட்டேனாரு. வந்துகிட்டு இருப்பாரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர் கூட சேர்ந்து தாக்கா சாப்பிடணும். உனக்கு தெரியாததா? அவர் இல்லாம நான் என்னைக்கு சாப்பிட்ருக்கேன்? ஐயோ, இவங்க வேற என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அத்தை வேற சாப்பிட்றியான்னு கேட்குறாங்க. எனக்கு வயிறும் பசிக்கு. நான் இப்போ என்ன பண்ணட்டும்? இப்போ அத்தை கேட்டதுக்கு நான் சாப்பிட்றேன்னு சொன்னால் இவங்க வேற இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுவும் நினைப்பாங்களா? காலையில் வேற சொன்னாங்க அவருக்கு எல்லாம் நீ தான் இனிமேல் செய்யணுன்ட்டு. நான் இப்போ பசிக்கிட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டா அது வேற எதுவும் சொல்லுவாங்களா? ஐயோ, பசிக்கவும் செய்யுது. இப்போ நான் என்ன செய்யட்டும்? நான் எதுவும் சொன்னால் இவங்க வேற எதுவும் சொல்லிடுவாங்களோன்னு தோணுது. உன்னை பற்றி தெரிஞ்சு உங்ககிட்ட போய் நான் கேட்டுட்டு இருக்கேன் பாரு. சரிடி, அப்போ அர்ஜுன் கிளம்பலையா? 2 பேரும் ஒன்றா தானே வந்திருப்பாங்க? 2 பேரும் ஒன்றா தாங்க வந்திருக்காங்க. அர்ஜுன் யாரையும் பார்க்க போயிருக்கானா. இவர் வந்துக்கிட்டு இருக்கேன்னாரு. நான் அவருக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்த அப்புறம் சாப்பிடணுக்கா. யாழ்னி, நீ வேணா சாப்பிடேம்மா? இல்லத்த, இருக்கட்டும். நானும் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்தே சாப்பிட்டுக்கிடுதேன். அக்கா, உன் மருமக சொன்னதை கேட்டியா? நீ மட்டும் இருக்கிறதுக்கானாதானே உன் மருமகளும் இருக்கிறேன்னு சொல்ற. பின்ன என்ன, இனி உன் மருமக பார்த்துக்கிடுவா உன் பிள்ளைய. நீ போய் தூங்கு போ. மாத்திரை வேற போட்டிருக்கேன்னு சொல்ற, போ. யாழ்னி, அப்ப அர்ஜுன் வந்தா பார்த்துக்கிடுவியாம்மா? நான் அப்ப போய் தூங்கட்டுமாம்மா? மாத்திரை வேற போட்டது ஒரே தூக்கமா வருதுமா. சரி த, நான் கவனிச்சுக்கிடுதேன். நீங்க போய் தூங்குங்க த. பின்ன என்ன, போக்கா, நீ போய் தூங்கு போ. சரி கஸ்தூரி, ஐஷு என்ன பண்ணிட்டு இருக்கா? அதெல்லாம் அப்பமே ஆதியும் அவளும் சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்கக்கா. ஆதி தான் தூங்கலன்னு நினைக்கேன். ரூம்ல தான் லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. அவ அப்படியே தூங்கிட்டாக்கா. சரிக்கா, நீ போய் தூங்கு. அதான் யாழினி இருக்காளா, நானும் அவளும் சேர்ந்து பார்த்துக்கிடுதோம். நீ போ. சரிடி. யாழினி, நீயும் நல்லா சாப்பிடுமா. மதியமும் சரியா சாப்பிடவே இல்லை. ஏற்கனவே சரியா சாப்பிடாம தான் உடம்புக்கு சரியில்லாம ஆயிட்டு. இன்னும் அப்படி இருக்காத, நல்லா சாப்பிடணுமா. அர்ஜுனையும் கவனிச்சுக்கோ. சரித்த. சரிம்மா யாழினி, நீ ரூமுக்கு போ. இல்லைன்னா இங்கே இருமா. கிச்சனில் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் பார்த்துட்டு வரேன். அத்தை, நான் வேணா வரட்டா? நானும் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா உங்களுக்கு? அது ஒன்றும் பெரிய வேலைலாம் இல்லைம்மா. பால் தான் காய்க்க போகிறேன். உங்கள் மாமா சாப்பிட்டோன்னு பால் குடிப்பாங்க. அதுக்கு தான் இப்போமே காய்ச்சி வச்சுட்டா தூங்க போகும்போது எடுத்துகிட்டு போயிடலாம்ல, அதுக்கு தான். வேற ஒன்றும் இல்லைம்மா. சரிம்மா, நீ இரு. அப்படியா? சரித்த. சரிம்மா, நான் பாலை காய்ச்சி வச்சுட்டு வரேன். ஐயோ, இப்போ நான் என்ன பண்ணேன்? எனக்குமே ரொம்ப வயிறு பசிக்கு. சரி, அங்கே ஒரு புக் இருக்கு. அவர் வர வரைக்கும் அதையாவது படிச்சுக்கிட்டு இருக்கலாம். வந்துட்டாரா? கார் சத்தம் கேக்குது. நீ இன்னும் தூங்கலையாமா? இல்ல, தூங்கல மாமா. வாங்கங்க, வந்துட்டீங்களா? கஸ்தூரி, அர்ஜுன் இன்னும் வரலையாமா? அப்படியே கிளம்பிட்டானாமா? இல்லங்க, அவன் இன்னும் வரல. உங்க கூட அவன் வரலையா? புது சூப்பர் மார்க்கெட் ஓப்பனிங் விஷயமா யார்ட்ட பேச போன்னு சொன்னான். அது கூட போயிருப்பானோ? அதான் லேட் ஆயிட்டு என்னமோ. வருவானா இருக்குமா? இப்ப வந்துட்டு இருப்பான். சரிம்மா யாழினி, நீ சாப்பிட்டியம்மா? இல்ல மாமா, அவளும் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவ என்னங்க இப்படி இருக்கான்? இருந்த மாதிரியே இருக்கான். இப்ப கல்யாணம் ஆயிட்டு அவங்கிட்ட எடுத்து சொல்லுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க அவனை. என்ன வேலை? காலையில பையன் பாத்துக்கலாம். சரி கஸ்தூரி, நான் அவங்ககிட்ட பேசுறேன். அப்பவே கிளம்பிட்டான். அவங்கள பார்க்க போன இடத்துல லேட் ஆயிட்டே என்னமோ. இப்ப வந்துகிட்டு இருப்பான். சரி, நான் காலையில அவங்ககிட்ட பேசுறேன். சரிங்க, நாளைக்கு அவங்ககிட்ட பேசுங்க. சரி, வாங்க சாப்பிட. சரிம்மா யாழினி, நான் சாப்பிட போறேன். இப்ப வந்துருவான் அவன்.
சரி மாமா. லட்சுமி, இதோ வரேங்க. என்ன லட்சுமி முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? இன்னைக்கு பிள்ளைய கட்டி கொடுத்து வீட்டை விட்டு அவ போனாலும் அன்னைக்கு உன் முகத்துல இருக்க சந்தோஷமும் போயிட்டு. ஏன் லட்சுமி நீ இப்படியே இருக்க? இன்னும் அதையே நினைச்சுக்கிட்டு. அவ கோவத்துல பேசுறேன்னு சொல்லிட்டு அப்படி கோவப்பட்டுட்டு பேசிட்டு போயிட்டாங்க. அவ கோவப்பட்டு போட்டோன்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படி இருக்க முடியுமாங்க? இல்ல, போனவ தான் போயிட்டா, அவளா வருவா அப்படின்னு நம்மளும் அவளை மாதிரி வீம்புல இருக்க முடியுமாங்க? அவ எவ்வளவு பேசணுமோ பேசிட்டு போறா. அவ என் புள்ள, நான் எப்படி அவளை நினைக்காம அப்படி இருக்க முடியும்? எப்படி மறக்க முடியும்? அவ இப்ப கோவத்துல அப்படி பேசுறா, அதுக்கு நான் அவ என்கிட்ட கோவப்படுறான்னு நான் அவளை நினைக்காம இருக்க முடியுமா? சரி லட்சுமி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். அதுக்கு நான் அதையே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தா என்னதான் செய்ய முடியும்? ஏங்க, நான் ஒன்று சொல்லட்டாங்க? சொல்லுமா, என்ன கேள்வி? சொல்லட்டான்னு கேக்குறேன். மனசுல பட்டது சொல்லு. மறு வீட்டுக்கு அழைச்சோம், அதுக்கும் வரமாட்டேன்ட்டா. அவ கோவப்படுதாலே நம்மளும் இப்படி இருக்க முடியுமாங்க? சம்மந்தி வீட்டில் என்ன நினைப்பாங்க? பிள்ளையை கட்டி கொடுத்ததோட சரி, ஒரு வாட்டி கூட எட்டியே பார்க்கல நினைப்பாங்க. நாளைக்கு போய் நம்ம அவளை பார்த்துட்டு வருவோமாங்க? சரிம்மா, நீ சொல்றதும் ஒரு வகையில எல்லாம் சரிதான். சரி, சம்மந்தி வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க? நாளைக்கு போய் பார்த்துட்டு விருந்துக்கு அழைச்சிட்டு வரலாமா? அதை தாங்க நானும் நினைக்கிறேன். நாளைக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு விருந்துக்கு அப்படியே அழைச்சிட்டு வந்துடலாங்க. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற, வீட்டில் தான் எல்லாரும் இருப்பாங்க, பார்க்க தோதுவாகவும் இருக்கும். நீ சொல்றதும் சரிதான் லட்சுமி. நாளைக்கு எல்லாருமே வீட்டில தான் இருப்பாங்க, பேசுறதுக்கும் தோதுவா இருக்கும் நமக்கும். சரி, தம்பிங்க கிட்டையும் சொல்றேன் லட்சுமி, எல்லாருமே போவோம் நாளைக்கு. சரிங்க, நாளைக்கு போகிறத பற்றி நீங்கள் உங்கள் தம்பிங்க கிட்ட பேசிடுங்க. நான் இந்துக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேங்க. சரிம்மா, அப்ப நீ நினைச்சபடியே நாளைக்கு என்னென்ன பண்ணணுமோ பண்ணு. எல்லாம் கலந்துக்கோங்க. இந்துவை கூப்பிடு. அவளை கூப்பிட்டுட்டு அப்படியே சாருமதிக்கு ஒரு வார்த்தை சொல்லிருமா. பின்ன நம்மளை கூப்பிடலன்னு அவ ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. நானுமே ஆசைப்பட தான் செய்தேன், நீங்கள் அண்ணன் தம்பி ஒத்துமையாக எல்லாம் கலந்து வச்சு பண்ணுற மாதிரி நம்மளும் இருக்கலான்ட்டு. அவள் எங்கே அப்படி வரா? கல்யாணத்தன்னைக்கு இங்கே வந்து எட்டி பார்த்தது, அதுக்கப்புறம் வரட்டு பார்ப்போம். அவள் தான் அப்படியே ஒதுங்கி போகிறா. அவளை பத்தி தெரிஞ்சே தானம்மா, அவ அப்படி இருந்துட்டு போறா. நம்ம எப்போது எப்படி இருப்போமோ நம்ம கடமையும் செய்வோம். சொல்றதுக்கு சொல்லு ஒரு வாட்டி. சரிங்க, கூப்பிடுறேன், கூப்பிடாமையா இருப்பேன். இந்துவும் இருக்கா, அவளை நான் எதுக்காவது கூப்பிடட்டும் பார்ப்போம். இவளை பாருங்க, இவளுக்கு குறை சொல்லுவாளேன்னு பயந்து பயந்து இவளை கூப்பிட்ட அளவு கூட இந்துவை கூப்பிட்டே கிடையாது. அவள் கூப்பிட்டாலும் சரி கூப்பிட்டாலும் சரி வந்து நிற்பா. இவ இருக்காளே, கூப்பிட்டாலும் இப்படி தான் திமிரில் இருப்பான், வந்து எட்டி கூட பார்க்க மாட்டான். ஐயோ, என்னத்த சொல்ல. இதுதான் கூட பிறந்தவளுக்கும் அடுத்தவளுக்கும் உள்ள வித்தியாசம். என் கடமைக்கு கூப்பிடுவேன், அதுக்கு மேலே அவள் விருப்பம், வர்றதும் வராததும். அவ்வளவுதான், நீ சொல்றது சொல்லிரு. நம்ம கடமையை நம்ம செஞ்சுட்டு போவோம், வர்றதும் வராததும் அவ விருப்பம். சரிம்மா, சாணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? சத்தமே இல்ல. முதல் நாள் காலேஜ் வேற, எப்படி போச்சா? அதை ஏங்க கேட்குறீங்க? காலேஜ்லேருந்து வந்தோன்னே பேக்கப் போட்டுட்டு உள்ளே போய் அடைஞ்சவ தான். இன்னும் ரொம்ப விட்டு வெளியில் வரல. ஆள் வரும்போதே அமைதியாக தான் வந்தா, சோகமா. என்னடி இப்படி இருக்கேன்னு கேட்டேன். சும்மான்னு சொல்லிட்டு போய் உள்ள படுத்தவ தான், இன்னும் வெளியில் வரவே இல்லைங்க. என்ன லட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்க? எதுக்கு அப்படி இருக்காளாம்? நல்லா நீ பிள்ளைகிட்ட கேட்க வேண்டியதுதானே. எதுக்கு அப்படி இருக்கா? கூப்பிடு அவளை. ஏ ஷாலினி, இங்க வா, அப்பா கூப்பிடுறாங்க பாரு. வரேம்மா. ஷாலினி, வாமா. ஏன் முகமே வாடி போன மாதிரி இருக்கு? ஏமா ஒரு மாதிரி இருக்க? முதல் நாள் காலேஜ் வர உனக்கு எப்படி போச்சு? ஆமாடி ஷாலினி, ஆமா, உங்க அப்பா சொன்ன மாதிரி முகத்தையே இப்படி வச்சிட்டு இருக்க? நானுமே சரியா கவனிக்கவே இல்லை உன்னை வந்தோடனே. நீ பட்டாலும் உள்ள போய் படுத்துக்கிட்ட, கூப்பிட்டதுக்கு வெளியில எந்திரிச்சும் வரல. என்ன ஆயிட்டு? ஏன் இப்படி இருக்க? அதுவா? அது ஒன்றும் இல்லைம்மா, தலைவலி, அதான் வந்தோன்னே தூங்கிட்டேன், அதான் அப்படி இருக்கேம்மா, வேற ஒன்றும் இல்லைம்மா. அதான காரணம், வேற எதுவும் இல்லையே. சரிம்மா, உனக்கு எப்படி போச்சு காலேஜ்? முதல் நாள் தானப்பா, எனக்கு நல்லா தான் போச்சு. சரிடி, அதை ஏன் முகத்தை இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? சரி, தலைவலி இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? சரியாயிட்டா எப்படி? ரொம்ப ஒரு தலைவலிக்காமா, எதுவும் பண்ண சொல்லு. முகத்தை பார்க்கறதுக்கே வாடி போயிருக்க. என்ன செய்யுது சொல்லு, டாக்டர் வேணா போயிட்டு வரலாமாமா? சொல்லுடி, தலைவலி எப்படி இருக்கு? அப்பா கேட்குறாங்கல்ல, சொல்லு. ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க? இப்போ கொஞ்சம் பரவாயில்லம்மா, தூங்கி எதிர்ச்சதுக்கு அப்புறம். அதெல்லாம் வேண்டாப்பா டாக்டர்கிட்ட, எனக்கு பரவாயில்ல இப்போ. சரிடி சாலினி, மறுபடியும் தலைவலி எதுவும் வந்தால் சொல்லு, ஹாஸ்பிட்டலுக்காய் போயிட்டு வரலாம், சரியா? ம், சரிம்மா. ஷாலினி,
உனக்கு ஒன்று தெரியுமா? நாளைக்கு நம்ம அக்காவை பார்க்கறதுக்கு அவள் வீட்டுக்கு போகிறோண்டி. அப்படியம்மா? உண்மையாவா? ஆமாடி, நானும் அப்பாவும் இப்போ தான் பேசி முடிவெடுத்தோம். அவளை மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரலான்ட்டு போகிறோம். நாளைக்கு எல்லாருமே போகிறோண்டி. மறு வீட்டுக்கா? மறு வீட்டுக்கா கூப்பிட போகிறீங்க அக்காவை? ஹை, அப்போ வருவாளாம்மா வீட்டுக்கு? வருவா, வராமல் எங்கே போவா? நாளைக்கு போகணும் கூப்பிடுறதுக்கு. சரிம்மா, நாளைக்கு நம்ம கூப்பிட்டு அவள் வந்தால் சந்தோஷம்தான். நானுமே இவ்வளோ நேரம் யாழினியை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். எது ஒன்றாலும் நான் அவகிட்ட சொல்லுவேன், அவள் எனக்கு ஆறுதலாக பேசுவாள் எவ்வளோ சண்டை போட்டாலும். இப்போ நான் இவ்வளோ நேரம் அவளை தான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். சரிம்மா, கூப்பிடுமா, வந்த சந்தோஷம்தான். எப்பம்மா போகிறோம்? நாளைக்கு காலையிலே கிளம்ப வேண்டியதுதான். சரிங்க, அப்போ நீங்களும் உங்கள் தம்பிங்க கிட்ட சொல்லிடுங்க. சரி லட்சுமி, தம்பிங்கிட்டையும் சொல்லிட்டு சம்மந்திட்டுக்கும் ஒரு வார்த்தை சொல்லிடுதம்மா நாளைக்கு வரோன்னு. ஆ சரிங்க, சொல்லிடுங்க. 11 மணி ஆயிட்டா. ஐயோ, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுவாங்க? ஃபோனையும் புக்கையும் எவ்வளோ நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க. வயிறும் ரொம்ப பசிக்கு. இப்போ நான் என்ன பண்ணேன்? ஐயோ, முடியலப்பா. வண்டி சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. வந்துட்டாரா? வாங்க. வர நேரமா? என்ன? வர நேரமானு கேட்டேன். இல்ல, கொஞ்சம் வெளியில வேலை இருந்துச்சு, அதான் லேட் ஆயிட்டு. உங்களை என்ன? உங்களுக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு தெரியாது? வீட்டில் இருக்கவங்க உங்களுக்கு வெயிட் பண்ணுவாங்கன்ட்டு. யார் வெயிட் பண்ணுவாங்க? அம்மா தான் எனக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு தூங்க போயிடுவாங்களே. வேற யார் இருக்கா வெயிட் பண்ண? அர்ஜுன். என்ன சித்தி? ஐயோ, 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களே, இப்போ பார்த்து வந்துட்டோமே. ஏன்டா இவ்வளோ லேட்டாக வர? யாழ்னியுமே உனக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கா. எவ்வளோ நேரம் ஆகுது? சரி, 2 பேரும் சாப்பிடுங்க, நான் தூங்க போகிறேன். சரி சித்தி. எப்படியோ 2 பேரும் சந்தோஷமா இருந்தா சந்தோஷம்தான். கேட்டுச்சா? என்ன? மறுபடியும் முதல்ல இருந்தா? வாங்க, நானும் உங்களுக்காக சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க அப்பவே சாப்பிட வேண்டியது தானே, எனக்காக எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, இங்க வச்சு ஒன்றும் பேசவும் முடியாது. சரி வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சாப்பிட வர போறீங்களா இல்ல அங்கேயே தான் இப்படி நிக்க போறீங்களா? இதோ வரேன், ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு. சீக்கிரம் வாங்க. என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க சாப்பிடாம? உங்களுக்கு தோசை வேண்டாமா? வேற எது வேணுமா? சப்பாத்தி இருக்கு, ரைஸ் இருக்கு, இல்ல அது எது வைக்கவா? இல்ல, எனக்கு தோசையே போதும், சும்மா பார்த்தேன். பார்த்தது போதும், சாப்பிடுங்க. யாழினி, என்ன? நீங்க சாப்பிடலையா? இப்ப மாச்சு உங்களுக்கு கேட்க தோணுச்சே. எனக்குமே வயிறு பசிக்கு. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணி இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தேன். கொஞ்சம் தள்ளி இருங்க, சாப்பிடணும். இருங்க. சொல்லிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா தள்ளி இருங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? உங்ககிட்ட பேசணும் சொன்னேன். சொல்லுங்க. நான் எங்கள் வீட்டில் 8 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு 9 மணிக்கெலாம் தூங்கிடுவேன். இப்படிலாம் 11 மணி வரை உங்களுக்காக முழிச்சிட்டு இருக்க முடியாது. எனக்கு அப்படி இருந்து பழக்கமும் இல்லை. யாழினி, நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், உங்களுக்கு விருப்பம் இல்லாததை நீங்க யாரோட கட்டாயத்தினாலையும் எனக்கு செய்ய வேண்டாம். நானே எனக்கு செஞ்சுக்கிடுவேன். நீங்களாவே இருங்க. இல்லை, 2 அத்தையுமே மாமா சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம மட்டும் இவர் இல்லாமல் சாப்பிட்டாலும் எதுவும் சொல்லுவாங்க. அது எதுக்கு? இல்லை, இனி உங்களுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் அத்தை எடுத்து வச்ச மாதிரி நானே ரூமில் எடுத்து வச்சிருந்தேன். நீங்கள் வர நேரம் ரூமில் இருந்து சாப்பிடுங்க. நான் ஐஷு எல்லோரும் சாப்பிடும்போது அவங்க கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிடுதேன். இல்லை, நீங்கள் சீக்கிரம் வாங்க. யாழினி, யாழினி, உங்களை தான் கூப்பிடுதேன், உங்ககிட்ட பேசணும். என்ன பேச போறீங்க? கேட்டுட்டு தான் இருக்கேன், சொல்லுங்க. நீங்க இப்ப எதுக்கு அங்க படுத்திருக்கீங்க? பெட்ல படுக்க வேண்டியது தானே? இல்லை, எனக்கு இந்த இடமே போதும், நான் இங்கேயே படுத்துக்கிடுதேன். நீங்கள் படுங்க பெட்டில். யாழினி, சொன்னா கேளுங்க, உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நானாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன், உங்களுக்கு படுக்க முடியாது. இங்க பெட்ல வந்து படுங்க. இல்லை, எனக்கு இந்த இடமே போதும், நான் இதிலே படுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன். எனக்கு தூக்கமாக வருது, சும்மாவே தூங்க லேட் ஆகிட்டு. என்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் தூங்குங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, சீக்கிரமாவே உங்களுக்கு இந்த கோவம் போகும், மனசு மாறுவீங்க. எனக்கு அம்மா கொடுத்து விட்ட டீயை கொண்டு வந்ததுக்கே நீங்க அப்படி பேசுனீங்க. இப்போ அதே நீங்க தான் சாப்பாடு ரூமுக்கு எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இதுவும் மாறும், எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. ஒன்றாக மோகனம் என் காதல் வாகனம்
செந்தாமரை செந்தேன் மழை என்னாவினே தேவி ராஜராஜ சோழன் நான். எனையாளும் காதல் தேசம் நீதான் பூவே காதல் தீவே மண் மீது சொர்க்கம் வந்து பெண்ணாக ஆனதே உல்லாச பூமி இங்கு உண்டானதே ஒன்றாக மோகனம். அண்ணன் ஃபோன் போடுதாரு. அண்ணா என்னண்ணா சொல்லுங்க. அப்படியா, சரிண்ணே. நம்மளும் மறுவீட்டுக்கு பிள்ளைய கூப்பிடுறேன்ல, நீங்க சொன்னது சரிதான். சரிண்ணே, நாளைக்கு போகலாம். இல்லண்ணே, நாங்க டைரக்டா சம்மந்தி வீட்டுக்கு வந்துருந்தோம். இதுக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு சாருமதியும் தேஜுவும் முன்னக்கூட்டி வந்துருவாங்கண்ணா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அந்த வேலையை முடிச்சுட்டு நான் டைரக்டா சம்மந்தி வீட்டுக்கு வந்துருக்கேன். சரிண்ணா, கிளம்பும்போது நான் ஃபோன் அடிக்கேன். என்னங்க யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணன் அண்ணன்னு பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அண்ணன் எனக்கு எத்தனை அண்ணன் இருக்காரு? எங்க அண்ணன் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். சரிங்க, தெரியாம கேட்டேன், போதுமா? சரி, அண்ணனு தம்பி அப்படி என்ன பேசுனீங்க? அதுவா, யாழினி நாளைக்கு மறுவீட்டுக்கு அழைக்க போறாங்களாம். அதுக்கு போகணும்னு கூப்பிட்டுருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை, அதான் கூப்பிட்டாரு. அப்படியா, சரி. அப்ப அவங்க போய் கூப்பிட்டு வர வேண்டியதானே? உங்ககிட்ட சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்களா? சாரு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? எல்லாமே அண்ணன் தம்பி நாங்க 3 பேர் கலந்து தானே பண்ணுவோம். அது மாதிரி அவர் சொல்றாரு. நீ என்ன பேசிட்டு இருக்க? இல்லைங்க, கேட்டேன். கூப்பிட போனா கூப்பிட்டு வர வேண்டியதானே? அது உங்ககிட்ட சொல்லி நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கு தான் கேட்டேன். புரியாதவகிட்ட எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம். இது புரிஞ்சும் தெரியாத மாதிரியே நடிக்கிறவகிட்ட என்ன பேச முடியும்? ஒன்றும் பேச முடியாது. நாளைக்கு சம்மந்தி வீட்டுக்கு நம்மளும் போறோம், அவ்வளவுதான். எனக்கு வேலை இருக்கு, நான் வேலையை முடிச்சுட்டு நான் கூட வருவேன். நீயும் தேஜுவும் உன்னை கூட்டி போங்க அங்க, சரியா? பெரிய கண்டுபிடிப்பு பிடிச்சிட்டாரு. வாடி தேஜு. வாமா தேஜு, சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன்ப்பா. எடி தேஜு, உனக்கு ஒன்று தெரியுமா? நாளைக்கு அந்த யாழினியை மறு வீட்டுக்கு அழைக்க போறாங்களாம். அப்படியாம்மா? அதுக்கு நம்மளும் போகணுமா? உங்க அப்பா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம போய் அங்கே என்ன பண்ண போறோம்? அதான் போறாங்களே, அவங்க போறது காணாது. அவங்க போயிட்டு கூப்பிட்டு வர வேண்டியதானே? சாரு, நீ இப்படிதான் நான் பேசாதான் சொல்றேன். உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் அங்கே வந்து என்ன பண்ண? அவளை கூப்பிட்டுட்டு இங்கே வீட்டுக்கு வர போறாங்க, அவ்வளோதானே? அது அவங்க போதாதான் கூப்பிட்டு வர்றதுக்கு அங்கே போய் கூப்பிட போறாங்களா? அப்போ அந்த ஆதி வீட்டுக்கு தானே நாளைக்கு போறாங்க. இந்த மம்மி என்ன இது புரியாமல் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க? நான் இதை மிஸ் பண்ணவே மாட்டேன். நாளைக்கு எப்படியாச்சும் இந்த ஆதியை மீட் பண்ணணும். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், அவனை வெளியில் மீட் பண்ணவே முடியலையே. ரொம்ப தான் பிஸ்னஸில் பிஸியாக இருக்கான். ஏங்க, நாளைக்கு அங்கே கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? நான் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் போகலான்னு இருக்கேன். அங்கே வேற போக வேண்டியது இருக்குது. நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். ஊருக்கு வேற திடீர்னு கிளம்புவோம்லாங்க. அதான் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்குது. நான் அதை வாங்கலான்லாம் போகலான் இருக்கேன். மம்மி. என்னடி தேஜு, உனக்கும் எது வாங்க வேண்டியது இருக்கா? ஐயோ, இந்த மம்மி வேற. மம்மி, அதான் அப்பா சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, நாளைக்கு யாழினிக்கா வீட்டுக்கு போயிட்டு வரலாம். என்னடி தேஜு, நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க? மம்மி, எல்லாரும் காரணமாக தான் பேசுகிறேன். ஓ, நீ அப்படி வரியா? சரிடி தேஜு, புரிஞ்சிட்டு. சரி, போகலாங்க. டாடி. என்னம்மா தேஜு? எனக்கும் அந்த ஆதிக்கும் கல்யாணத்தை பற்றி எப்போ பேச போறீங்க? தேஜு, என்ன டாடி, ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொன்னது தானே, எப்போ பேச போறீங்க? உன் இஷ்டப்படினா எல்லாம் உடனே பண்ண முடியாது. எதுனாலும் பொறுமையா தான் பண்ண முடியும். கொஞ்சம் பொறுமையா இரு. நாளைக்கு மறு வீட்டுக்கு அழைக்க வீட்டுக்கு நீங்களும் போறீங்க. முதல்ல நீங்க போங்க, அப்புறம் நான் கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு அங்க வருவேன். ஃபர்ஸ்ட் அந்த வேலையை பாருங்க, அதுக்கப்புறம் மத்தத பேசிக்கலாம். என்ன மம்மி, டாடி இப்படி பேசிட்டு போறாரு? இரு தேஜு, பொறுமையா இரு. கல்யாணம்னா சும்மாவா? எடுத்த உடனே எல்லாம் பண்ண முடியுமா? அதான் அப்பா பேசுறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, கொஞ்சம் பொறுமையா இரு. சரிடி, அப்ப நாளைக்கு கிளம்புறாங்களாம் யாழினியை கூப்பிடுறதுக்கு. அப்ப நீ அங்க போகணும்னு சொல்றியா? நான் நாளைக்கு வெளியில போயிட்டு வரலாம் நினைச்சேன் ஷாப்பிங். இப்ப வேற உங்க அப்பா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீயும் வேற இப்படி பேசிட்டு இருக்க. கண்டிப்பா நாளைக்கு அங்க போகணுமா தேஜு? மம்மி, போகணுமா? இல்ல, கண்டிப்பா போறோம் நாளைக்கு. ரெடியா இருங்க. ஆளுக்கு ஆர்டர் போட்ட மாதிரி அவங்க மனசுல பட்டதை சொல்லிட்டு போயிட்டாங்க. நம்ம பேசுறத கேட்கறதுக்குன்னா ஆள் இல்லை. இவ வேற பிடிச்ச புடியில இருக்கா. எப்போதுமே அதையும் நினைச்சிட்டு இருப்பா போல. பேசுற பேச்சிலே தெரியுது. இவ அப்பா வேற அதுக்கு மேல அவர் ஒரு பிடிச்ச புடியில இருக்காரு. ஐயோ, என்னதான் பண்ணேன்னு தெரியல. செல்லம் கொடுத்து வளர்த்து கெடுத்துட்டோனோ? எங்க போய் முடிய போகுதோ இது தெரியல. மத்தளத்துக்கு அடி விழுந்த மாதிரி 2 பக்கமும் நம்ம தான் அடி வாங்கணும் போல லாஸ்ட்டு. ஏன், என் பிள்ளைக்கு என்ன குறை? அந்த மாப்பிள்ளைய பற்றி அவள் ஆசைப்படக்கூடாதா என்ன? அவள் ஆசைப்பட்டுட்டா, அதை எப்படியாவது நிறைவேற்றி ஆகணும். சம்மந்தி வீட்டில் இதை பற்றி பேசணும். இந்த மனுஷனை பார்த்துக்கிட்டே இருந்தோம், ஒன்றும் நடக்காது போல. அவர் இப்படி தான் பேசிக்கிட்டே இருப்பார். இனிமேல் நம்ம தான் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். சம்மந்தி வீட்டில் பேசணும். மணி என்ன இருக்கும்? 8 மணி ஆயிடுச்சா? அதான் சூப்பரா படுத்தா தூக்கம் வர முடியுதுன்னு தெரியுது.
ஆனாலும் வீம்பு. நேற்று பெட்ல படுங்கன்னு சொல்றேன், படுக்கிறாங்களா? இப்போ பாரு, உருண்டு உருண்டு படுக்கிறாங்க. தூக்கம் வராம தானே? நம்ம சொன்னா அது கேட்கக்கூடாது. சரி, 9 மணி ஆகப்போது. நம்ம குளிச்சுட்டு கிளம்பலாம். அவங்க தூங்கட்டும். சும்மாவே நைட்டுக்குள்ள தூங்கலை. இது இந்த சோபால படுத்துக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு உருண்டுட்டு தான் வராங்க. சொன்னா கேட்கவும் மாட்டேக்காங்க. சரி, நம்ம போய் குளிக்கலாம். சரி, அவங்க தூக்கட்டும், நம்ம கிளம்பலாம். மணி என்ன ஆகுது? எப்படி தூங்கிட்டு இருக்கோம்? காலு என்ன ஆயிட்டு காலுக்கு? ஐயோ, இப்படி வச்சு தூங்கி பிடிச்சுக்கிட்டா. ஐயோ, மணி 9:30 ஆயிட்டா. இவ்வளவு நேரம் தூங்கியிருக்கோமா? இவங்களை எங்க காணும்? ஸோ நைட்டு தூங்க வேற லேட் ஆயிட்டு, அதான் காலையில் எந்திக்க முடியல. ஐயோ, இப்போ இது கால் வேற ஒரு சைடாக இழுத்துக்கிட்டு போன மாதிரி இருக்கு, வலிக்கு. ஐயோ, லேட்டாக வேற ஆயிட்டு எந்திக்கிறதுக்கு. குளிச்சுட்டு சீக்கிரம் கீழே போகணும். லேட்டாக எந்திரிச்சதுக்கு எதுவும் நினைப்பாங்களா? அண்ணி, ஐஷு அண்ணி, உங்கள் பெரியம்மா கூப்பிட்டு வர சொன்னாங்க. காலையிலே சீக்கிரம் எந்திக்காம தூங்கிட்டு இருக்கோன்னு எழுப்ப சொல்லியிருப்பாங்களோ? அண்ணி கேக்குதா? கேக்குது ஐசு. நான் இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன், ரெடி ஆயிட்டு இருக்கேன். நான் வரேன் இப்போ. சரி அண்ணி, சீக்கிரம் வாங்க, உங்களை பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. என்ன பார்க்க யாரும் வந்திருக்கா காலையிலேயே? அப்படி நம்மளை பார்க்கறதுக்கு சம்மந்தி அம்மா யாழ்னி வந்துட்டா. சம்மந்தி அம்மாவா? யாழ்னி வாம்மா, உன்னை பார்க்க யாரெல்லாம் வந்திருக்காங்க பாரு. இது வரேன் த. வாமா யாழ்னி. அப்பவே வந்துட்டாங்க அம்மா அப்பா எல்லாரும். உங்க சித்தி சித்தப்பா எல்லாருமே வந்திருக்காங்க அம்மா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சரி த. சம்மந்தி உள்ள வந்துட்டா பாருங்க. யாழ்னிமா. யாழ்னி, யாழ்னி பேசுமா அம்மா கிட்ட. ஏன் இப்படி அமைதியா இருக்க? பேசுறேன் த. யாழ்னி, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். யாழ்னிமா. யாழ்னி, ஏம்மா இவ்வளோ தயங்குற? வேற யாருமா வந்திருக்காங்க? உங்க அம்மா அப்பா தானே? பேசுமா. பேசுறேன் த. அப்பா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். ஐஷு நின்னுங்க, நானும் வரேன். கிட்டே காங்க வா. எல்லாம் தங்கச்சிக்கு தாமா. வந்ததுனது வீடு கலகலன்னு இருக்கு. ஏதாவது பேசிக்கிட்டே தான் இருக்காங்க. இவ்வளவு நேரம் சத்தமே இல்லை. இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டாங்கன்னு நினைக்கேன். அதான் பழையபடி ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியா அத்தை? அத்தை, நான் உங்களை போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா, நீ போய் பாரு. அப்பமே வந்து அக்கா அக்கான்னு தான் கேட்டுட்டே இருந்தாங்க. நான் தான் நீ தூங்கிட்டு இருக்கேன்னு சொன்னோன்னே அப்படியே இருந்தாங்க. அப்புறம் இப்போதான் உங்க சித்தி சித்தப்பாலாம் சாப்பிட போயிருக்காங்க. நீ போய் பார்த்துட்டு வா, போமா. சரி த. சம்மந்தி. சொல்லுங்க சம்மந்தி. சரி சம்மந்தி, மறு வீட்டுக்கு தானே பிள்ளைகளை அழைக்க வந்திருக்கீங்க. சந்தோஷமா அழைச்சிட்டு போங்க. பிள்ளைங்களை மட்டும் இல்ல சம்மந்தி, குடும்பத்துல இருக்க எல்லாத்தையும் தான் அழைக்க வந்திருக்கேன். எல்லாரும் வரணும் வீட்டுக்கு விருந்துக்கு. அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க வந்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வரும் சம்மந்தி. இல்ல சம்மந்தி, எல்லாரும் வாங்க, ஒரு நாள் வந்துட்டு போங்க. ஆமாண்ணே, எல்லாரும் வாங்கண்ணே வீட்டுக்கு. சம்மந்தி அம்மா, குடும்பத்தோட எல்லாரும் வாங்க விருந்துக்கு. பிள்ளைங்களை மட்டும் இல்லை, எல்லார்த்தையும் தான் அழைக்க வந்திருக்கோம். சரி சம்மந்தி, ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க வரட்டும், ஒரு 2 நாள் கழிச்சு நாங்க வரோம். சரி சம்மந்தி, கண்டிப்பா வரணும். எல்லார்த்தையும் எதிர்பார்ப்பேன், வாய் பேச்சோட இருக்கக்கூடாது. அதெல்லாம் இல்லை சம்மந்தி, ஃபர்ஸ்ட் பிள்ளைங்க வரட்டும், ஒரு 2 நாள் இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாங்க ஒரு நாள் வந்துட்டு வரோம். சரி சம்மந்தி, ரொம்ப நல்லது. அர்ஜுன், என்னப்பா, மறு வீட்டுக்கு போயிட்டு வந்துருங்கடா. அப்பா வேலை அதெல்லாம் அவங்க சித்தப்பா இருக்காரு, நான் இருக்கேன். நாங்க எல்லாம் பாத்துக்கிடுவோம். உனக்கு வேலையை பத்தி எந்த டென்ஷனும் வேண்டாம். 2 நாள் போய் சந்தோஷமா இருந்துட்டு வாடா. அப்படியே எதுவும் முக்கியமான வேலைன்னா வந்து பாத்துட்டு போடா. பக்கத்துல தானே இருக்க, நாங்க பாத்துக்கிடுவோம். 2 நாள் போயிட்டு வா. சரிப்பா. சரி சம்மந்தி, வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க தான் சாப்பிடாம இருக்கீங்க. வாங்க சம்மந்தி. வரேன் சம்மந்தி. புள்ளக்கிட்ட நல்லா பேசவே இல்லை, பேசிட்டு வரேன் சம்மந்தி. சரி சம்மந்தி, நீங்க போய் பேசிட்டு இருங்க. நான் சம்மந்தியாவை சாப்பிட கூட்டு போறேன். சரி, நான் பார்த்துட்டு வரேன். அண்ணி நின்னடி, நானும் வரேன். வாக்கா, நான் போய்கிட்டு இருக்கேன். யானி அக்கா பார்த்துட்டு வரேன். இருடி, நானும் வரேன். சொல்ல நிக்கிறா பாரு, எப்படி போறா? கீர்த்திகா வா. வரேன்டி. நிக்க சொன்னதுக்கு போயிட்டா, இப்ப கூப்பிடுதா. வரேன் கீர்த்தி. என்ன ஐஷு? உங்களை வைஷு கூப்பிட்டா. யானி அக்காவை பார்க்க போயிட்டு இருக்கேன், பார்த்துட்டு வரேன். சரி கீர்த்தி. ஆனா இவ வருவா நான் எதிர்பார்க்கல. இப்போ இவகிட்ட எப்படி பேசினா பேசுவாளா? ஐயோ போறாளே, நான் இப்ப என்ன பண்ண?
ஐயோ பாக்குறாளே, இவகிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஏன் இவ்வளவு தயக்கமா இருக்கு? இப்ப என்ன பண்ண? ஆதி, நீ இப்படியே இருந்து அவ போயிடுவா. நீ பண்ண தப்புக்கு அவகிட்ட சாரியாவது ஒரு வார்த்தை கேட்டுரு. கீர்த்தி, என்னையா? நீங்க கீர்த்தி எத்தனை கீர்த்தி இருக்காங்க? நீங்க மட்டும் தானே? ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும். என்ன பேச போறீங்க? ஒரு நிமிஷம். என்ன? போரா போரா தானா வருவா மெதப்புல திரிஞ்ச வீரா பில்லா வீணா போச்சு பொசுக்குன்னு உடஞ்ச ஓ சொக பார்வை உரசுது மேல சிரிக்கிற ஓசை சரிக்குது ஆல தீ தூவி ஏத்தி தூவி ஏத்தி தூவி போனா வேணும் நானும் இவ என்ன பேசிக்கிட்டு இருக்கா ஆதிக்கிட்ட? கீர்த்தி, என்ன தேஜு? உன்னை ஷாலினி கூப்பிட்டா. இந்த கிளம்புறேன். ஏய் போகாத, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். ஆதி, கீர்த்திக்கா வாசிக்கிறோம். யாழினிக்கு உன்னை கூப்பிடுறா. இந்த வரை ஷாலினி போயிட்டாளா? இப்ப பேசலாம். ஆதி, உங்ககிட்ட பேசணும். தேஜு அக்கா, உன்னை சித்தி கூப்பிட்டாங்க. ஐயோ, நேரங்களும் தெரியாம இவங்க வர. இந்த வர மம்மி. ஐயோ, இவள எங்க அதுக்குள்ள போயிட்டாளா? பேசணும்னு சொன்னே, போயிட்டா அவப்பட்டால. உனக்கு தேவைதான்டா ஆதி இது. வழிய வழிய வந்து பேசினால, நீ கண்டுக்காம போனல. உனக்கு இது தேவைதான். போ, நீ இப்ப அவ பின்னால தேடி போ. கீர்த்தி, ஆதி போயிட்டானா? ஐயோ, எல்லாம் அந்த மம்மி தான். எதுக்கு இப்ப கூப்பிடுதாங்க? யாழினி, இன்னும் இந்த அம்மா மேல இருக்க கோவம் உனக்கு குறையலையா அம்மா? நான் ஏன் உங்க மேல கோவப்பட போறேன்? அதான் நான் சொல்லிட்டு வந்துட்டேனே உங்ககிட்ட, நான் தான் உங்களுக்கு பொண்ணே இல்லைன்னு. பின்ன எதுக்கு நீங்க என்ன நினைச்சு வருத்தப்படுதீங்க? இப்ப எதுக்கு வந்தீங்க இங்க பாக்கிறதுக்கு? யாழினி, கோவத்துல பேசுறேன்னு இப்படி எல்லாம் பேசாத. நிதானமா யோசிச்சு பாரு. உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கோம்மா. அதை நான் தான் சொல்லணும். இது வரைக்கும் நீங்கள் பண்ண நல்லதெல்லாம் எனக்கு போதும்மா. ரொம்ப நல்லது பண்ணிட்டீங்க. புரிஞ்சிக்காம பேசாதம்மா யாழினி. நான் புரிஞ்சுதாம்மா பேசுகிறேன், புரியாமலாம் பேசலை. இப்போ நீ கோவத்தில் இருக்க. உங்கள்கிட்ட நான் என்ன தான் பேசி புரிய வைக்க பார்த்தாலும் அது உனக்கு புரியாது. நீ நிதானத்துக்கு வாம்மா. வந்து நீ யோசிச்சு பாரு நல்லா. இதுக்கு மேலே உனக்கு என்ன வாழ்க்கை வேணும்? மாப்பிள்ளை குடும்பத்தில் உன்னை தங்கமாக தாங்குறாங்க. யாழினி யாழினின்ட்டு எப்படி பேசுகிறாங்க வந்ததுலேருந்து. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மாப்பிள்ளைக்கு என்ன குறை? இதுக்கு மேலே என் மாப்பிள்ளை என்னம்மா வேணும்? அப்படி பாசமாக இருக்காரு. இதுக்கு மேலே என்ன வாழ்க்கை அமைய போகுது? நல்ல வாழ்க்கை. உன் கோபத்தினால நீ கெடுக்காதம்மா, புரிஞ்சுக்கோ. தேவையில்லாத ஆசையினால நல்ல வாழ்க்கையை கெடுத்துறாத. மாப்பிள்ளை தம்பியும் நல்ல குணம். அவர் மனசை புரிஞ்சு நடந்துக்கோ. இன்னும் அப்படி பழசை நினச்சிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காத. போக போக உனக்கு இந்த குடும்பம் பிடிச்சி போயிடும். நாங்கள் அப்போ நல்ல வாழ்க்கை அமைச்சு தந்திருக்கோம் நீ நினைப்ப. இப்போ உனக்கு நான் என்ன பேசுனான்னு தப்பாக தான் தெரியும். பெற்றவங்க பிள்ளைங்களுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. நாங்களும் உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கோம். நீ சின்ன பிள்ளை இல்லை. நிதானமாக யோசிச்சு பாரு எல்லாம். அத்தை, அம்மா உங்களை சாப்பிட கூப்பிட்டாங்க. இந்த வரையா யாழினி? அம்மா சாப்பிட போகிறேம்மா. அம்மா சொன்னதை நல்லா யோசிச்சு பாரும்மா, புரிஞ்சுக்கோம்மா. கண்ணாலனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்து கொண்டுமே இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானும். உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறுமேனோ. வாய் பேசவே வாய்ப்பில்லை, வழி தீர வழி என்னவோ. இல்லை, நான் சாப்பிட போறேன். அதுக்கு நீங்க தானே சொன்னீங்க சீக்கிரம் சாப்பிட வாங்கன்ட்டு. அது நான் எனக்கு சொன்னேன். எனக்கு வயிறு பசிக்கும், சீக்கிரம் சாப்பிட வாங்கன்ட்டு. உங்களுக்காண்டி வெயிட் பண்ண முடியாதுன்னு. அப்போ நான் மட்டும் நீங்க சொல்றது புரிஞ்சு வரணும். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கிட மாட்டீங்களா? எனக்கும் வயிறு பசிக்கு, சாப்பிட வாங்க. என்ன வரீங்களா எப்படி? எனக்கே வா, வரேன், போங்க. ஆதி, என்ன அண்ணி வீட்டுல இருந்து ஆட்கள்லாம் வந்திருக்காங்களா? கூட்டமா இருக்கு. ஆமாடா, மறு வீட்டு கழிச்சிட்டு போறதுக்கு வந்திருக்காங்க. அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். சரிடா, அந்த பொண்ணு வந்திருப்பாங்க போல. கீர்த்தி வந்திருக்காங்களா? ஆமாடா வந்திருக்காங்க.
நீ பேசுனியாடா அவங்க கிட்ட? நானும் எவ்வளவு முயற்சி பண்ணேடா, பேச முடியலடா. பேசுறதுக்கும் எனக்கு தயக்கமா இருந்தது. அதுக்குள்ள இடையில வேற ஆட்கள் வந்துட்டாங்க. அவங்கள வேற கூப்பிட்டாங்க, அண்ணியோட தங்கச்சி. அதெல்லாம் போயிட்டாடா. சரிடா, அவங்க போகிறதுக்குள்ள எப்படியாவது பேசுடா. இப்ப கூட பாரு, ஐஷு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசணும்டா, பேசி ஒரு சாரியாவது கேட்டுருணும். விஸ்வாண்ணா, என்ன ஐஷு? தேவண்ணா வரல? இல்ல, அவனுக்கு இன்னும் உடம்புக்கு சரியாகல. ரூம்ல தான் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். அப்படியா? இதோ வரேங்க. சரி, நீங்க வா. டேய் ஆதி, போ பேசு அவங்க கிட்ட. சரிடா. ஏ கீர்த்தி, பாத்தியா அவங்கள? ஆள் நல்லா ஸ்மார்ட்டா அழகா இருக்காங்கல்ல. நீ யார சொல்ற? அந்த பேசிக்கிட்டு இருக்காங்களா 2 பேரு, அவங்கள தான். அங்க யாரு பேசிக்கிட்டு இருக்கா? ஐஷுவோட அண்ணங்க தான் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பாத்துட்டியா? அங்க யாரு பேசிக்கிட்டு இருக்கா? ஐஷுவோட அண்ணங்க தான் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன், வீட்டில் கல்யாணம் பேச சொல்லி. ஏ தேஜு, சொல்லவே இல்லை நீ. கல்யாணம் பேசுற அளவுக்கு போயிட்டியா? பெரியப்பாவும் ஓகே சொல்லிட்டாங்களா அவங்களுக்கு? ஆமா, அப்பா பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. தேஜு, உங்க அப்பா கூப்பிடுறாங்க. அப்பா கல்யாண விஷயம் எதுவும் பேச போறாங்களா? அதுக்கு தான் என்ன கூப்பிட்டுருப்பாங்களா? இந்த வரேன். ஏ தேஜு, யாரு 2 பேர்ல? எங்கடி போன? சொல்லாம போயிட்டா. ஒண்ணுமே 2 பேர் இருக்காங்க. யாரா இருக்கும்? விஸ்வா அண்ணாவா இருக்குமோ? எனக்கு என்னமோ இவ சொல்லும் போது அந்த இடத்துல விஸ்வானை மட்டும் தான் நிக்கிறாரு. அவராதான் இருக்குமோன்னு தோணுது. ஐயோ, என்ன இப்படி வந்து நிக்கிறீங்க? இல்ல, அந்த பேசணும், அதுக்கு தான் வந்து, வேற ஒண்ணும் இல்ல. தப்பா அது புரிஞ்சுக்கிடாத. ஐயோ சாரிங்க, நான் திரும்பி பார்க்கவும் நீங்க நின்னீங்களா, பயந்துட்டேன். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். நான் ஒரு வாட்டி தப்பா புரிஞ்சுக்கிட்டு பண்ணதே எனக்கு போதும். அதெல்லாம் நான் நிறைய கஷ்டம் அனுபவிச்சிட்டேன். இன்னுமா? அப்படிலாம் இல்லைங்க, நான் சும்மா தான் பயந்ததுனால அப்படி சொன்னேன். கீர்த்தி, என் மேலேயுமே தப்பு இருக்கு. அது எனக்குமே லேட்டாக தான் புரிஞ்சிச்சு. அந்த இடத்துல யாரா இருந்தாலுமே அந்த சுச்சுவேஷன்ல அப்படிதான் நினைப்பாங்க. நீங்க அடிச்ச உடனே நானும் கோவத்துல ஒரு இது இல்லாம நிதானத்துல பேசிட்டேன். சாரி, நான் பண்ணது ஒரு தப்பு தான். இப்பதான் நான் அது உணர்ந்தேன். சாரி. சரிங்க, நானுமே எதுவுமே அந்த இடத்துல வேணும்னு பண்ணலை. ஒரு அந்த பதட்டத்தில் தான் அப்படி பண்ணிட்டேன். சரி, இனி அதை பற்றி பேசி என்ன ஆக போகுது? அதெல்லாம் மறந்துடுவோம். சாரி நான் பண்ணதுக்கும். நீங்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க, நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நம்ம 2 பேரும் பழையபடி பேசலாமா? பேசலாமே. டபுள் ஓகே. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிக்கிட்டாங்க. நீங்களும் நானும் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா?